திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை முதல் கால யாகசாலையுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கடந்த 4ஆம் தேதி முதல் தாராபிஷேகம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் உண்ணாமுலையம்மன் சந்நிதி அருகே அண்ணாமலையாருக்கு 1008 கலசத்தை ஸ்தாபித்து முதல் கால யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 4 கால யாகசாலைகள் நிறைவடைந்த பின்னர் வரும் 28ஆம் தேதி 1008 கலசங்களை கொண்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் ஸ்நபனாபிஷேகம் நடைபெற்று அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை நிறைவடைகிறது. மயிலாடுதுறை அடுத்த தருமபுரம் ஆதீனத்தில் வைகாசி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதீன திருமடத்தில் உள்ள ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோயிலில் கடந்த 20ஆம் தேதி வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி அம்பாள் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினர். பின்னர் பொதுமக்கள் சீர்வரிசை எடுத்து வந்ததை அடுத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி 5 கிராம மக்களுக்கு வெற்றிலை பாக்குடன் பணம் வைத்து கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது.